ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சோன்னா கொஞ்சம் 1/4 கிலோ பாஸ்தா போட்டிருக்கேன். இத்தினூண்டு ஆயில், உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா வடிகட்டி பச்சை தண்ணி ஊற்றி உடனே எடுத்து கலரி எடுத்து வச்சுருங்க. ஆமாம், ஆயில் விட்டுக்குங்க. நான் பெரிய வெங்காயம் 2, பூண்டு கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இது மட்டும்தான் நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு 3 நாட்டு தக்காளி பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி நல்லா புளிப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகணுன்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸும் டொமாட்டோ சாஸ், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா இதையும் போட்டு நல்லா கலருங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா பாஸ்தாலையும் போட்டிருக்கேன், இதுலேயும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்துட்டு போடுங்க. நல்லா பச்சை வாசம் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவி டைப்பில் நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் சிம்மில் வச்சுட்டு பாஸ்தா போடுங்க. பாஸ்தா போட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி கொடுங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. அவ்வளோதான். அப்பப்பப்பா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பத்து பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. ஏன்னா இந்த பிள்ளைகள்லாம் அவ்வளோ சாப்பிடுவாங்க. என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சாந்திக்கு.